வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல இன்ட்ரஸ்டிங்கான 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். ரொம்ப காமனான சில சென்டென்சஸ். இல்லன்னா மட்டும் நீ போகாம இருக்க போறியா? இல்லன்னா மட்டும் நீ என் பேச்ச கேட்க போறியா? இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த மாரி நம்ம நெறைய சென்டென்சஸ் சொல்லலாம். ஸோ இத சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். கேட்கறதுக்கும், பார்க்கறதுக்கும் 2 ஒரே மாரி தானே இருக்கு. இதுக்கு எதுக்கு 2 ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி உங்களுக்கு தோணலாம். டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க அத சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கறப்போ உங்களுக்கே அது புரியும். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல as if and anyway இந்த காம்பினேஷன் இல்லன்னா as if and otherwise இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எப்போ எனிவே, எப்போ அதர்வைஸ் அத நாம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது as if anyway. இல்லன்னா மட்டும் செய்யாம இருக்க போறியா? அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்றோம்? நீ எப்படியும் செய்ய தான் போற. ஸோ எனிவே நீ இத செய்ய போற. அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல நம்ம as if anywayவை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோடைய டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வேறே பார்த்தீங்கன்னா, செய்யாம இருக்க போகிறாயா? பெரும்பாலும் அந்த மாரி தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல அத அப்படியே ஞாபகம் வச்சுட்டு பார்த்தீங்களான்னா, கோயிங் டூ யூஸ் பண்ண போறோம். ஸோ as if சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி வாஸ் நாட் இல்லன்னா வேர் நாட். இங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து சொல்றோம். பட் இங்க வாஸ்ன்ட்ன்னு போட்டிருந்தாலும் நீங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி வேர் நாட் இல்லன்னா வாஸ் நாட் அப்படி போட்டுக்கோங்க. கோயிங் டூ பிளஸ் வெர்ப் பிளஸ் எனிவே. இதுதான் ஒரு டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்லன்னா மட்டும் அவர் லீவ் எடுக்காம இருக்க போறாரா? அப்படின்னு நம்ம கேட்கணும். என்ன அர்த்தம்? அவர் எப்படியும் லீவ் எடுக்க தான் போறார். ஸோ எப்படியும் ஒரு விஷயத்தை செய்ய தான் போறாங்க. அப்படின்னா நம்ம எனிவேவை யூஸ் பண்ணணும். ஸோ அவர் அப்படின்னு இருக்கு. அதனால சப்ஜெக்ட் ஹி அதுக்கு வாசன்ட்டே கரெக்ட்டா இருக்கும். இல்லையா? ஸோ கோயிங் டூ வெர்ப் என்னது? லீவ் எடுக்கிறது. டேக் லீவ். அவ்வளோதான். இத நீங்க ஃபில் பண்ணாலே உங்களுக்கான சென்டென்ஸ் வந்துடும். இப்போ as if he wasn't going to take leave anyway. As if he wasn't going to take leave anyway. அவ்வளோதான். வெரி ஈஸி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இல்லன்னா மட்டும் நீ அந்த பொருள வாங்காம இருக்க போறியா? அப்படி கேட்கணும். அப்படின்னா நீ எப்படியும் அத வாங்க தான் போற அப்படின்னு அர்த்தம். இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் யூ. அதுக்கு நாம யூ வேரன்ட், யூ வேர் நாட் அப்படி யூஸ் பண்றோம். ஸோ வெர்ப் வந்து வாங்குறது பை. அப்ப as if you were not going to buy it. As if you were not going to buy it anyway. வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டும் இந்த எனிவேவும் ஒரு நெகட்டிவ் மீனிங்க தான் கொடுக்கும். ஸோ டபுள் நெகட்டிவ். அப்பதான் நீ எப்படி செய்ய தான் போற அப்படின்ற அந்த பாசிட்டிவ் மீனிங் நமக்கு கிடைக்குது. அதனால தான் இந்த மாரி இடங்கள்ல நம்ம நெகட்டிவா போட்டுட்டு எனிவேன்னு யூஸ் பண்றோம். இல்லன்னா மட்டும் அவங்க சண்டை போட போறது இல்லையா? எப்படியும் சண்டை தான் போட போறாங்க. அப்படி சொல்லப் போறோம். ஸோ as if அவங்க அப்படின்றதுனால தே அதுக்கு நம்ம வேரன்ட். இப்ப as if they weren't going to இந்த இடத்துல வெர்ப் என்னது? சண்டை போடுறது. ஃபைட். As if they weren't going to fight anyway. As if they weren't going to fight anyway. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிருக்கும். இத நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். எங்க வேணுமானாலும் வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இல்லன்னா மட்டும் நீ போகாம இருக்க போறியா? எப்படியும் போக தான் போற. அவ்வளோதான் இல்லையா? ஸோ நீ அப்படின்னு வச்சு வர்றதுனால, நம்ம நெறைய நீன்னு வச்சு சொல்லுவோம் தமிழ்ல. அதனால அதே மாரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கோம். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி இத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்ப as if you weren't going to போறதுன்றது தான் வெர்ப். அதனால கோயிங் டூ கோன்னு தான் இருக்கு பாருங்க. ஸோ as if you weren't going to go anyway. இத ட்ரை பண்ணலாமா? இல்லன்னா மட்டும் நீ ஃபோன யூஸ் பண்ணாம இருக்க போறியா? எப்படியும் யூஸ் பண்ண தான் போற. அப்போ as if you weren't going to இந்த இடத்துல வெர்ப் பாருங்க யூஸ் பண்றது. மொபைல் ஃபோன யூஸ் பண்றது. அப்ப யூஸ் யுவர் மொபைல் ஃபோன். As if you weren't going to use your mobile phone anyway. ஸோ இந்த as if and anyway காம்பினேஷன் இப்போ உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப நம்ம இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். எப்போ அதர்வைஸ் நம்ம இவ்வளோ நேரம் எப்படியும் நீ செய்ய தான் போற அப்படின்ற அர்த்தத்துல எனிவேன்னு சொன்னோம். நீ எப்படியும் செய்ய போறதில்ல அப்படின்னு சொல்றதா இருந்தா அதர்வைஸ். ஈஸி. நோ அப்படின்னா அதர்வைஸ். எஸ் அப்படின்னா எனிவே. ஸோ இல்லன்னா மட்டும் நீ என்ன செய்ய போறியா? அப்படின்னு கேட்டோமானா, எப்படியும் நீ செய்ய போறது இல்ல அப்படின்ற அர்த்தம். அதுக்கு தான் நாம as if and otherwise யூஸ் பண்ண போறோம். இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். as if subject would plus verb otherwise.
இப்போ நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாமா? இல்லன்னா மட்டும் நீ என் பேச்ச கேட்க போறியா? அப்படி சொல்லணும். as if you would பேச்சு கேட்கிறதுன்னா listen to இல்லையா? இப்ப as if you would listen to me otherwise. as if you would listen to me otherwise. இல்லன்னா மட்டும் நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறியா? நீ எப்படியும் ஹெல்ப் பண்ண போறது இல்லை. இதுதான் அர்த்தம் இல்லையா? ஸோ நீங்க போன சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் ஜஸ்ட் வெர்ப் மட்டும் தான் மாறுது பாருங்க. as if you would help me otherwise. as if you would listen to me otherwise ன்னு இருந்துச்சு. as if you would help me otherwise. ஜஸ்ட் நம்ம வெர்ப மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இல்லன்னா மட்டும் என் பர்த்டேவை ஞாபகம் வச்சிருப்பாளா? எப்படியும் இல்ல. அதுதான் அர்த்தம் இல்லையா? அப்ப as if she would remember my birthday. as if she would remember my birthday otherwise. ஸோ இந்த சென்டென்ஸை பாஸ் பண்ணிட்டு நீங்களே சொல்ல ட்ரை பண்ணுங்க. இல்லைனா மட்டும் அவன் வாய் மூடிட்டு இருக்க போறானா? அப்படின்னா இல்லைனா மட்டும் அவன் அமைதியா இருக்க போறானா? இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ எப்படியும் இல்லை. அவன் இப்படி தான் பேசிட்டு தான் இருக்க போறான். அப்படி தான் சொல்றோம் நம்ம. அப்ப as if he would keep quiet otherwise. as if he would keep quiet otherwise. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? 2 ஸ்ட்ரக்சர்ஸ். எனிவே வச்சு, அதர்வைஸ் வச்சு, எங்க எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். இந்த 2 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் மட்டும் உங்க பணத்த திருப்பி குடுக்கவா போறாங்க? எப்படியும் இல்ல. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? இல்லன்னா மட்டும் அவன் பணம் கேட்காம இருக்க போறானா? எப்படியும் கேட்பான். இதுதான் உங்களுக்கான க்ளூ. எந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எதுல யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து இந்த சென்டென்சஸ நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ பொறுத்த வரைக்கும் எப்படியும் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் இல்லையா? ஸோ எப்படியும் இல்லை, நோ அப்படின்னா அதர்வைஸ். இப்ப as if they would return the money otherwise. இந்த சென்டென்ஸ் பாருங்க. எப்படி அவன் கேட்க தான் போறான். அப்போ எனிவே. அப்ப as if he wasn't going to ask for money anyway. பணம் கேட்பது, ask for money. So as if he wasn't going to ask for money anyway. ஸோ இந்த வீடியோல நாம இல்லனா மட்டும் இதை நீ செய்ய போறியா? இல்லனா மட்டும் இதை நீ செய்யாம இருக்க போறியா? இப்படி சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.